நாளைக்கு முன்னாடி வேலை வேணும்னு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்தாடுங்க. என் பொஞ்சாதி அநியாயமா கொண்டுட்டாங்க ஐயா. அந்த கொலைக்கார பாவங்களை சும்மா விடாதீங்க. இந்த நாய்களுக்கு சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது சார். கம்பத்துல கட்டி போட்டு கல்லால அடிச்சு கொல்லணும். டிரைவர், நீங்க எத்தனையோ அப்பாவி மக்களை கொடூரமா கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா? உங்கள யாருக்குமே குற்ற உணர்ச்சிங்கிறதே இல்லையா? அப்படின்னா என்னங்க சாமி? நீங்க பண்றது தப்புன்னு தெரியுதா இல்லையா? புலி சிங்கம் கூட சாதுவான பிராணிகளை வேட்டையாடி தான் அதுங்க பசியை தீர்த்துக்கும். அத தப்புன்னு சொல்ல முடியுமா சாமி? நான் இப்போ உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம், இல்ல தூக்கு தண்டனையே ஆகலாம். அதை நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லை? நாங்க எதுக்கு பயப்படணும் சாமி? எங்க ஆளுங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும்ல. அதே மாதிரி எங்க ஆளுங்களும் எங்களை சீக்கிரமா வெளியில கொண்டு வருவாங்க சாமி. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம் சாமி. ஐயா, அம்மா, வயிறு வலிக்குது சாமி. வண்டியை நிறுத்துங்க, கக்கூஸ் போகணும். சாமி, இப்ப மட்டும் நீங்க வண்டியை நிறுத்தல, நான் ஜட்டிலே போயிருவேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த கம்பெனி சோப் போட்டு கழுவினாலும் 6 மாசத்துக்கு நாத்தம் போகாது. ஐயோ, வயிறு வலிக்குது. வண்டியை நிறுத்துங்க சாமி. டிரைவர் சார், வண்டியை லெஃப்ட்ல திருப்பு. ஓகே சார். நிறுத்து. போடா. ஏய், என்னடா கக்கூஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு போறேன்? கக்கூஸ் போனா என்ன, ஒண்ணுக்கு போனா என்ன? நான் தானே போறேன். ஏய், ஏய், எவ்வளவு திமிரடி உனக்கு? எழுந்திரடி. வாடி வாடினா.
என்ன சாமி, எங்க ஆளுங்களை அடிக்கிறீங்களா? உங்கள மாதிரி போலீஸ்காரங்க பயந்தவங்களுக்கு சாமி. கையில விலங்க மாட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? ப்பு! உங்களுக்கு தில்ல இருந்தா எங்க கையில இருக்கிற விலங்க மட்டும் அவுத்து விடுங்க சாமி. நீங்களா நாங்களான்னு ஒரு கை பாத்துருவோம். யோ இவன் விலங்க திறந்து விடியா? வா வா வா. கலட்டுங்க சாமி, கலட்டி விடுங்க. என்னடி மூஞ்ச பாக்குற? பவுட்ரி சாமி கலட்டு, அதுக்கப்புறம் பாருங்க நீங்க என்ன ஆறீங்கன்னு. உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வழக்கில் கொடூர குற்றங்கள் புரிந்த தண்டுபாளையம் கைதிகளுக்கு இந்த நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறது. பேப்பர் பேப்பர், சூடான செய்தி, சுவையான செய்தி. தண்டுபாளையம் கூட்டத்திற்கு மரண தண்டனை. அப்பா கடவுளே, என் பேத்தியை கெடுத்து பொண்ணு அந்த பாவிங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து நீ இருக்கேன்னு நிரூபிச்சிட்ட. இதோ பாருடா, நீ உள்ள போடா. போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுமே பெருசா புடுங்கதான் நினைச்சு பரப்புற அக்ரகாரத்துக்கு போனாங்க.
இப்ப சுப்ரீம் கோர்ட் வச்சது ஆப்பு. வேற ஒரு கேஸ்ல மரண தண்டனை ஆயிருக்கு. செஞ்ச பாவம் கர்மாலாம் எங்க போகும்? இங்கதான் சுத்திக்கிட்டு வரும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜெயில தாண்டி தப்பிச்சு போகலான்னு கனவு கண்டாதிய. உங்களுடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே. ஓ ஷிட். சார் சார், எஸ், அந்த கேங்க பெல்காம் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? தூக்கு தண்டனை கைதிகளை எல்லாரும் அங்கே தானே அனுப்புவாங்க. சார், என்னோட டென்ஷன் உங்களுக்கு புரியல. இங்க வெளியே இருக்கிற கேங் பழிக்கு பழியா யாரோட உயிரையாவது கண்டிப்பா எடுப்பாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணாதான் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் சார். அப்பதான் ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும். இதுக்கு நான் கூடிய சீக்கிரம் அவங்கள மீட் பண்ணியே ஆகணும் சார். சார், நோ நோ, ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஐ நீட் ஒன் அப்பாயின்மெண்ட் சார். ப்ளீஸ், ஐ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இட். என்னோட கேள்விங்களுக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடும் சார். ஓகே ஓகே, பி கூல் அபி. திஸ் டைம் டெஃபினெட்லி ஐ வில் அரேஞ்ச் இட். ஆர் யூ ஷூர் சார்? ஷூர். ப்ளீஸ். உன் தூக்கு தண்டனைக்கு காரணமா இருந்தவங்கள உன் தூக்குக்கு முன்னாடி நாங்க தூக்குறோம். இது உன் மேல சத்தியப்பா. ஹாய் அபி. சார், இங்க பாருமா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீ போய் அந்த கேங்கை சந்திக்கிறதுக்கு இந்த பர்மிஷன் லெட்டர் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா. ஆர் யூ ஹாப்பி? தேங்க் யூ so much sir. Thank you so much. All the best. Bye. Thank you. காசு கொடுங்க. இல்லம்மா, போமா. நாய்களா, இந்த நாட்டுக்கே தெரியும்டா நீங்க எவ்வளவு கொடுமையான கிரிமினல்னு. உங்களுக்கெல்லாம் ஈஸியா சாகுற மாதிரி தூக்கு தண்டனை பத்தாதுடா. சார், லெட்டர் சார். இது வேறயா? பாருங்கடா காட்டு மிராண்டி பசங்களா, உங்களை நாளைக்கு பாக்குறதுக்கு பிரஸ்ல இருந்து யாரோ மேடம் வராங்களாம். கருமம். நம்ம தலையெழுத்து திடீர்னு இப்படி மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. டேய், அவ நம்மளை பத்தி எழுதின ஒரே நாள்ல ஸ்டார் ரிப்போர்ட்டர் ஆயிட்டா. மறுபடியும் பெரிய லெவல்ல பேர் வாங்கணும்னு பேராசை பிடிச்சி நாளைக்கு வந்துட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரன் ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா நம்ம வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. நம்மளை பத்தி எழுதி எழுதி அதிகமா சம்பாதிக்கலான்னு தான் அவ இங்க வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நாம வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆணி அடிச்சுட்டா அந்த பிரஸ்காரி. நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தைரியமா இங்க வரானா, நாளைக்கே அவளை 4 மூளைக்கு 40 பைசா வெட்டி போட்டுருந்தா. நாம எப்படியும் தூக்கு தண்டனை கைதிங்க. நம்மளை தூக்குல போடுறது நிச்சயம். சாக போற நாம எதுக்குடா பயப்படணும்? நாளைக்கு அவளை இங்கேயே முடிச்சிடலாம். கிரைம் ரிப்போர்ட்டர். மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்டு நல்லா படுத்திருப்பானுங்க. ஏய் குரங்கு, காட்டுவாயா, கருவா பசங்களா, எல்லாம் எந்திரிச்சிங்க வாங்கடா. வாங்கடா டேய். மேடம், லட்சுமிங்கிறது இவதான் பாருங்க. இந்த கேங்ல இவளும் ஒருத்தி. ஏய் உட்கார்றி கீழே.
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். மோசமானவனுங்க மேடம், நான் இங்கே இருக்கேன். நான் பர்மிஷன் வாங்கினப்ப இதை ஸ்பெசிஃபிக்கா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேடம் நீங்க தனியா புரிஞ்சுக்கோங்க. வாடி என் சக்காலத்தி, உன்னால என் தம்பி தங்கச்சி சொந்தம் பந்தம் எல்லாம். சீமா, அந்த கள்ளத்து பாக்கிய கொண்டு இயற்கையின் கட்டளை, இயற்கையின் தண்டனை ஒன்று இருக்கு, அது தாண்டி இது. ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி விடுதல் ஆவீங்களா? அப்போ போலீஸ் எதுக்கு, கவர்மெண்ட் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? ஐயோ பாவனு, குடிக்கிறதுக்கு தண்ணி, வயிறு நிறைய சாப்பாடு போட்டா அவங்க மேலேயே காட்டு மிராண்டித்தனம் காட்டுறீங்களா? கோழைகளா, எனக்கும் காட்டு மிராண்டித்தனம் தெரியும், பாருங்கடா. தப்பு என்னைக்கு இருந்தாலும் தப்புதான். தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சுந்தரி, எங்க பாஸ் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி கொடூரமா
சார், தண்டுபாளையம் புது கேங்கு ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆயிருக்கான் சார். அவங்க டார்கெட்ல நீங்களும் ஒருத்தரம். மோசமான கேங்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். தலை போனாலும் வாலு போனாலும் எங்க ஆளுங்க பிறந்துகிட்டே இருப்பாங்கடி. என்ன ஏசிபி கண்ணை எடுக்க முடியலையோ? நாங்களும் உன்ன மாதிரி அனுபாம் தாண்டி. என்ன பொருத்தம் ஏசிபி, நாங்களும் உன்ன மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் இல்ல. தப்பு தப்புன்னு தப்பு மேல தப்ப நீ பண்ணதுக்கு எங்க பாத்துக்கு பதிலா இப்ப உன் குடும்பம் பலி. என்ன வேணாலும் பண்ணுங்கடா, ஆனா என் குடும்பத்தை மட்டும் தொடாதீங்கடா. அது எப்படி ஏசிபி? தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சே தீரணும்ல. தண்டனை கொடுக்கறதுல உன்னை விட ஒரு படி மேல. டேய் கிளம்புங்கடா. இந்த ஏசிபி சாவறதுக்குள்ள அவன் குடும்பப்படுற கஷ்டத்தை பார்க்கணும்ல. வாங்கடா போலாம். டேய் வேண்டாம்டா. டேய் டேய் டேய்
இது தாண்டி நாங்க